பிளானிங் பிளானிங் ஸ்கேனிங். பிளான் பண்ணாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. எப்படின்னு கேட்குறீங்களா? வெளிநாட்டிலலாம் அடுத்த வருஷத்துக்கு உண்டானதை இப்பயே எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு டூர் போகணுமா, இல்லை வந்துட்டு வெளியில் எங்கேனா போகணுமா, ஒரு ஃபங்க்ஷன் போகணுமா அப்படின்றத அவங்க முதல்லையே பிளான் பண்ணி அந்த நாளுக்கு டிக்கெட் போடுறதுல இருந்து, அதுக்கப்புறம் உண்டான வேலைகள், ஆஃபீஸில் லீவு போடுறதுல இருந்து, அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்றத ஒரு வருஷத்தோட இதை முன்னாடியே அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் என்ன திரும்ப பண்ணுவாங்க, இந்த வாயிலேயே வடை சுடுவாங்க. எப்படின்னா, அவன் இருக்கானே, இதுக்கு ஒரு கதையே கட்டிடுவாங்க. அவன் இருக்கானே சரியான ரோபோட்டிக். அவன் ரோபோ மாதிரி தான், எல்லாத்தையும் இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும். மிலிட்ரி மேன், அப்படியே மிலிட்ரியில் ஆர்டர் போடுற மாதிரி ஆர்டர் போடுவான் அப்படின்வாங்க. ஏன், ஓ நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோ, இல்லாட்டி போ. அவன் பிளான் பண்ணி பண்ணுறவன் அவன் நல்லா இருப்பான். ஒரு வீட்டை விட்டு, ஒரு வீட்டோட ஃபேமிலியோடு போய் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் ஃபேமிலி இங்கே இருக்கும், வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. எதுக்காக? ஒரு பிளான் பண்ணுவான். 3 வருஷம், 5 வருஷம், இல்லை 10 வருஷம். 10 வருஷம்னா அவன் இட்டுட்டு போயிடுவான் ஃபேமிலியை. அதே 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்னா அவன் அங்கே கஷ்டப்படுவான். யாருக்காக? இந்த ஃபேமிலிக்காக கஷ்டப்படுவான். அந்த ஃபேமிலிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா இருக்குது, வெல் செட்டில்டாக இருக்குது. இந்த சும்மா குதர்க்கம் பேசிட்டு திரியிறாங்களே, அவங்களாம் எல்லாருமே நல்லா முன்னுக்கு வந்துடுறாங்களா? கிடையாது. பிளான் பண்ணி ஒன்றையும் செய்கிறப்ப இது இந்தந்த நேரத்துக்கு இப்படி பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம கையில் இருக்கும், நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். அதை விட்டுட்டு இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா அந்த 10 ரூபாயும் செலவு பண்ணிட்டா முடியாது. ஒரு 100 ரூபாய் வருமானம் வருது, ஒரு 1000 ரூபாய் வருமானம் வருது, இல்லை ஒரு 20,000 ரூபாய் வருமானம் வருது. ஒரு மாதத்துக்கு என்ன, அதுக்கு உண்டானது. அதுக்கப்புறமா வருஷத்துக்கு உண்டானது, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு உண்டானது, அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு உண்டானது. பிளான் பண்ணுங்கள். குட் மார்னிங். எல்லார்கிட்டையும் குட் மார்னிங் சொல்கிறோம். அது எத்தனை பேர் விரும்புகிறோம்? அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது தெரியுமா? நம்ம ஒரு குட் மார்னிங் விரும்புவோம், அது யார்கிட்ட இருந்து? நம்ம பிடிச்சவங்க கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அது அதையே எவனோ அனுப்புகிறான், யாரோ அனுப்புகிறான்னா அதை விரும்புவோமா? மாட்டோம். ஏன்னா நம்ம யாருக்காவது சொல்லணும்னு இருந்தாலும், இல்லை ஒருத்தர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்தாலும், அந்த காலை பொழுதே சும்மா அப்படியே பறக்கும், அப்படியே பேர்ட்ஸ் மாதிரி பறப்போம். அதே மாதிரி நம்மளும் சிலவங்களுக்கு குட் மார்னிங் அனுப்புவோம். இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்புகிறப்போ அது திருப்பி உடனே ரிப்ளை ஆச்சுன்னா, அந்த நாள் சூப்பர் தான்டா அப்படின்னு போயிட்டே இருப்போம். அதை விட்டுட்டு யாரோ காலை வணக்கம், மாலை வணக்கம் எதுனா சொல்லுங்கள், கண்டுக்கவே மாட்டோம். அப்படின்னு போக வேண்டியது தான். இந்த குட் மார்னிங்லேயே எத்தனை விதம் இருக்குது பார்த்தீங்களா? காலை பொழுது புலர்றப்பயே கோயிலெல்லாம், விநாயகர்லேருந்து, அம்மன் கோயிலேருந்து, எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அங்கே ஒரு பாட்டு போட்டு அவங்க கோயிலில் செஞ்சிட்ருப்பாங்க. பட் அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குமே என்ன ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆஹா, கோயில் திறந்துட்டாங்க, போட்டாங்க, பாட்டு போட்டாங்க, நம்மளும் எந்திரிக்கணும் அப்படின்றது தோணும் சிலவங்களுக்கு. அந்த முஸ்லீம்ஸ் 5 மணிக்கெலாம் தொழுகை வருது இல்லைங்களா? தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னுவாங்க. 5 மணிக்கெலாம் நம்மளவங்களாமே தேவலை. இந்துக்கள் ஒரு 6 மணிக்கு மேலே, ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் கொஞ்சம் ஏர்லியாக, இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக தானே திறக்கிறாங்க நம்ம கோவில்கள்லாம். ஆனால் முஸ்லீம்ஸ்லாம் 5 மணிக்கே தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி
குட் மார்னிங்லேயே பல விதம் இருக்குங்க. பிடிச்சது வந்தால் ஓகே, இல்லைனாலும் நாட் ஓகே அப்படின்னு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, ஓடணும்ல. கற்க அதற்கு தக. எப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்து கற்றுக்குறோம், எவ்வளவோ கற்றுக்குறோம். அதை மற்றவங்கள சொல்லி கற்றுக்குறோம், இல்லை நம்மளே அனுபவபூர்வமாக கற்றுக்குறோம். இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, பெற்றவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. பிள்ளைங்க எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். புரியலையா, விட்டுடுங்க. நீங்கள் ஏன் மனசு கஷ்டப்படுறீங்க? பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு வாழ்ந்துடுறாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்காக நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், பட் அவங்க புரிஞ்சிருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு விதை என்ன பண்ணுது, அது போடுறோம், விதை போடுறோம். அதை என்ன சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அது முளைக்காது. அந்த மாதிரி தான் சில விஷயங்களில் நம்ம பெற்றுட்டோம் தான், பெற்றவங்க தான், நம்ம பிள்ளைங்க தான். என்ன பண்ண, அதுங்க பாட்டுக்கிட்டு இதுவாகுது. அதுக்காக சும்மா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்காகாது. விதையை போட்டோமா அவ்வளவுதான், அதுவா முட்டி இது பண்ணி அந்த விதை போட்ட பிறகு அது தூங்கும்னு நினைக்கிறீங்களா? அது அப்படியே முட்டி மோதி அந்த மண்ணோட போராடி அது வெளியில் செடியாவோ மரமாவோ வர்றதுக்கு எத்தனை போராட்டம். அதுதானே போராடுது. அந்த மாதிரி விடுங்க. வாழ்க்கையில் அவங்கள தனியாக விட்டாதான் சில நேரங்களில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வருவாங்க. இப்போது ஒரு அப்பா போயிட்டு ஒரு பையன்கிட்டக்க, இது செய்டா அது செய்டா, ஆனால் அவன் என்ன செய்கிறானா, இல்லை போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கோபம் வருது. பட் அவங்க திருப்பி வர்றப்போ கோபம் அப்படியே அமைதியாகிடும். இது அவனை திட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதனால தான் பொறுமையாக இருங்க. வரும், நம்மளையும் உணர்றதுக்கு அவங்களுக்கு காலம் வரும். அவன் அப்பா ஆகிறப்போ அதை புரிஞ்சுப்பான். சும்மா அவனை உரண்டை இழுத்துட்டே இருக்கக்கூடாது, அதே நேரத்துக்கு கண்டுக்காமையும் விட்டுறக்கூடாது. நூல் நம்ம கிட்ட தான் இருக்கணும், பட்டத்தை விட்டுக்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருக்கும் பட்டம். அது எப்போ இழுக்கணும் எப்போ விடணுன்றது நம்ம கையில் தான் கண்ட்ரோல் இருக்கணும். பைபிளில் ஒரு கதை இருக்குது. கன்னிமார்கள் தேவனை போய் அடையிற மாதிரி. அது எப்படின்னா, ஒரு அசரரி வரும், நீங்கள் கன்னிமார்கள்லாம் ரெடியாக இருங்க, தேவன் வரப்போகிறாரு, உங்கள் மணாளன் வரப்போகிறாரு, நீங்கள் போய் அவரோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போது இந்த புத்தியுள்ள கன்னிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தீப்பந்தம் எடுத்துக்கிறாங்க. சில புத்தியற்ற கன்னிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை பார்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த புத்தியுள்ள கன்னிமார்கள் என்ன எடுத்துக்கிறாங்க, ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா, எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா, அதனால எண்ணெயும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எண்ணெய் இவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை, புத்தியற்ற கன்னிமார்களுக்கு. சரின்னு எல்லாரும் ஒரு 10 பேராக போகிறாங்க. ஒரு இடத்துல போய் காத்துட்ருக்காங்க. அப்போது டைம் ஆகுது, நேரம் போயிட்டே இருக்கு, மணாளன் வரவில்லை. அப்போது நைட் ஆகிடுது. நைட் ஆகிட்ட உடனே தீப்பந்தம் ஏற்றுறாங்க. தீப்பந்தம் ஏற்றினா தீப்பந்தம் அணையிற நேரத்துக்கும் போயிடுச்சு. அவ்வளோ நேரமும் வரல தேவன், மணாளன் வரவில்லை. ஆனால் எண்ணெயும் ஆக போகுது. எண்ணெய் இந்த புத்தியற்ற கன்னிமார்கள் கிட்ட இருந்தது எண்ணெய் இல்லாத தீப்பந்தம். இவங்க புத்தியுள்ள கன்னிமார்கள் எண்ணெயை ஊற்றுறாங்க, எண்ணெயை ஊற்றி மறுபடியும் எரிய வைக்கிறாங்க. ஆனால் புத்தியற்ற கன்னிமார்கள் கிட்டக்க இல்லை. அவங்க இவங்களை கேட்குறாங்க, எங்களுக்கும் எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, எங்கள் தேவைக்கு மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புத்தியற்ற கன்னிமார்கள் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வரலான்னு போகிறாங்க. அப்போ வராரு மணாளன். அந்த தேவன் அங்கே இருக்கிற கன்னிமார்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு கதவை அடைச்சிடுறாரு. அதோட கதை முடியுது.
இவங்க வந்து வராங்க இல்ல, கன்னிமார்கள், புத்தியற்ற கன்னிமார்கள் போய் கதவை தட்டுறாங்க. அப்படியே நம்ம யோசிச்சுக்கணும். கதவை தட்டுறாங்க. அப்ப யார் அது? ஒரு குரல் வருது. நாங்களும் தான் காத்துட்டு இருந்தோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு. இல்ல, நான் வரப்ப இருந்தவங்கள நான் கூட்டிட்டு வந்துட்டேன், இனிமே உங்களுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு கதை முடியுது. இதன்படி நம்ம ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தான் வரும். அதை நம்ம பயன்படுத்தி சரியா போனோம்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாம்.